நான் QR738 விமானத்தில் சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து தோஹாவுக்கு புறப்பட்டேன். SFO இன்டர்நேஷ்னல் விமான நிலையத்தில் நான் ஏறப்போகும் அதே விமானம் தோஹாவிலிருந்து வந்து டாக்ஸி செய்து கொண்டிருந்ததை பார்த்தேன். ஏற்கனவே நீண்ட பயணம் முடித்துவிட்டு வந்த விருந்தினர் போல. ஜன்னல் இருக்கையை சிறப்பாக வலப்பக்கம் செருகின் பின்னால் தேர்ந்தெடுத்திருந்தேன். அங்கிருந்து சான் மேட்டயோ பாலம் தென்பட்டது. பல ஆண்டுகளாக அது என் டெய்லி வாழ்க்கையின் ஒரு அங்கம். ரெட்புல் ஷோர்ஸ் அலுவலகத்திற்கு செல்லும் வழக்கமான பாதை. இன்று அது நினைவாகவே இருந்தது. இரும்பும் நீரும் சேர்ந்த ஒரு படம் போல. விமானம் ரன்வேயில் பாய்ந்து வானில் எழுந்ததும் மறைந்து கொண்டது. ஆனால் என் பார்வை காத்திருந்தது கோல்டன் கேட் பாலத்திற்காக. அந்த சிவப்பு பாலம் மீது நான் சைக்கிளில் பலமுறை சவாரி செய்துள்ளேன். சாசலிட்டோ வரை காற்று முகத்தில் பனித்துளிகள் பின்னால். ஒவ்வொரு முறையும் SFOவிலிருந்து புறப்படும் போதும் விமானத்திலிருந்து அதை ஒரு முறை முழுமையாக பார்க்கக்கூடுமா என்று ஆசைப்பட்டேன். பெரும்பாலும் அது பனியின் போர்வைக்குள் மறைந்துவிடும். என்ஜின்கள் கரகரத்தது. விமானம் வானில் எழும்போது சவுத் சான் பிரான்சிஸ்கோ மேல் பறந்தோம். கீழே தெருக்களில் கட்டமைப்பும் களஞ்சியங்களும் பழக்கமான சதுர வடிவில் விரிந்தன. மேலே கடலில் இருந்து வெள்ளை பனித்துளிகள் நகரத்துக்குள் நுழைய தொடங்கின. மீண்டும் பனி. மனசு கொஞ்சம் உடைந்தது. ஆனாலும் விரல்களை கூப்பி நம்பிக்கையோடு இருந்தேன். ஒருவேளை இந்த முறை அதிர்ஷ்டம் சிரித்தால் கோல்டன் கேட் என்னை விடைபெற வரலாம். மெதுவாக பனிப்படலம் பரவ தொடங்கியுள்ளது. பிரிட்ஜ் கண்ணுக்கு தென்படுமா? வெயிட் பண்ணலாம், வாங்க, தொடர்ந்து பாருங்க. பனிப்படலம் மேலும் ஆழமாக பரவ தொடங்கியுள்ளது. இந்த முறை எனக்கு அதிர்ஷ்டம் இருக்குமா கோல்டன் கேட்டை பார்க்க? என்ன ஆச்சரியம்! பனி கலந்தது. கோல்டன் கேட் முழுவதும் என் கண் முன்னே தோன்றியது. பழைய நண்பர் கையசைத்து விடைபெற வந்தது போல. கண்கள் வியப்பில் உறைந்தன. வடபகுதி பனியில் மறையத் தொடங்கியது. ஆனால் தெற்கு பகுதி தெளிவாக இருந்தது. அங்கே பலமுறை நான் காரை நிறுத்தி சைக்கிள் பயணம் தொடங்கிய இடம். ஹைவே 101 தெரிந்தது. சிறிய கார்களும் ட்ரக்குகளும் மணிகளின் வரிசை போல நகர்ந்து கொண்டிருந்தன. அந்த கணத்தில் நகரம் எனக்கு ஒரு சிறப்பு பரிசை தந்தது. என் மனத்தில் ஜேம்ஸ் பாண்ட் படமான எ வியூ டு கில் படத்தின் காட்சிகள் மீண்டும் ஓடின. ஆனால் இது என்னுடைய சொந்த காட்சி. நியூயார்க்குக்கு ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி எப்படி ஒரு ஐகானோ, அதே போல கலிஃபோர்னியாவிற்கு இந்த கோல்டன் கேட் ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஐகானாகும். விமானம் இப்பொழுது பிரிட்ஜுக்கு மேலாக செங்குத்தாக பறக்கிறது. அடியில் உள்ள பசிபிக் கடலில் சிறு சிறு படகுகள், ஸ்பீட் போட் செல்லுகின்றன. கேமராவை இப்போது சிறிது பேன் செய்கிறேன். அப்பொழுது கீழே சிட்டி ஆஃப் சான் பிரான்சிஸ்கோ தெரிகிறது. அங்கே நான் எத்தனையோ சிரமமான ஆன்சைட் கூட்டங்கள் நேரம் கழித்திருக்கிறேன். நடுவே புகழ்பெற்றதும் புகழ் கெட்டதுமான அல்காட்ராஸ் தீவு. ஒரு காலத்தில் தப்பிக்க முடியாத சிறை, இப்பொழுது ஒரு வரலாற்று சின்னம். அதற்கு தெற்கே பே பிரிட்ஜ் ட்ரெஷர் ஐலாண்ட் வழியாக வெட்டி சென்றது. அதற்கு அப்பால் பெர்க்லி நகரமும் தெரிந்தது. இன்னும் தூரத்தில் மலைமேல் காற்றாடி பண்ணைகள் சின்ன சின்ன சக்கரங்கள் போல சுழன்று கொண்டிருந்தன. காலம் நகருவதை நினைவூட்டுவது போல. பின்னர் வெள்ளை மேக போர்வை வந்தது. அதற்கு மேல் எதுவும் இல்லை. வெளிச்சமும் வானமும் மட்டுமே. அது பயணியின் அடையாளம். இப்பொழுது நீண்ட பயணம் தொடங்குகிறது. நான் வைஃபை வாங்கியிருந்தேன். குறைந்தபட்சம் சில மின்னஞ்சல்களுக்கு பதில் அளிக்கலாம் என்று. பல மணி நேரங்கள் அமைதியாக செல்லும் போது. பல மணி நேரங்களுக்கு பிறகு மொபைல் வரைபடத்தில் விமானம் ஐஸ்லாந்தின் மேல் பறந்தது தெரிந்தது. கண்களுக்கு பனித்துளி மட்டுமே தெரிந்தது. ஆனால் ஃப்ளைட் ரேடார் 24 ஒரு மஞ்சள் நிற சிறிய விமானம் சின்னம் வரைபடத்தில் நகர்ந்து கொண்டிருந்தது. இந்த வானுலக இடைநிலையத்தில் நாம் முன்னேறுகிறோம் என்பதற்கான சான்று.
இறுதியில் கேப்டன் அறிவித்தார், நாம் தோஹாவுக்கு இறங்கிக் கொண்டிருக்கிறோம். கீழே பாலைவனம் ஜொலித்தது. மேலே நகர ஸ்கைலைன் எழுந்தது. எதிர்கால நகரம் போல உயர்ந்த கோபுரங்கள், அகன்ற சாலைகள், விண்கலம் நிலையம் போல விமான நிலையம். எனக்கு தோன்றியது, லேட் 80s நான் இங்கு ப்ராஜெக்டுகளுக்காக வந்தபோது நகரம் எவ்வளவு எளிமையாக இருந்தது. இன்று எல்லாம் மாறிவிட்டது. ஒரு மாடர்ன் சிட்டி. லேஓவர் மிகவும் குறுகியது. விமான நிலையத்தில் பிரம்மாண்டத்தை ரசிக்க நேரமில்லை. விரைவில் நான் அடுத்த விமானத்தில் ஏறினேன். சென்னை நோக்கி. ஒரு இல்லத்திலிருந்து மற்றொரு இல்லத்திற்கு செல்கிறேன். என்னோட பாலங்களையும் நிலைவுகளையும் வானத்தையும் எடுத்துச் செல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோரல் ட்ராவல் ஸ்டோரிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.